கோல்டு சேவிங்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் சில்வர் சேவிங்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறுற மாதிரியே சில்வரோட ரேட்டும் டெய்லி ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சில்வருக்கும் ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ நான் சில்வர் வாங்குறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். February 10 என் பையனுக்கு பர்த்டே வந்தது. அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கொடுக்கணுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே டாய்ஸ், ட்ரெஸ் இது மாதிரி கொடுக்குறோமே, இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சில்வரில் கிஃப்ட் பண்ணேன். அவனுக்கு ஒரு சில்வர் ரிங்கு, ஒரு பிரேஸ்லெட், ஒரு செயின் வாங்கி கொடுத்தேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். சில்வர் 2 விதமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம வாங்குகிற பொருளோட வெயிட்டை செக் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பீஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க. நான் வாங்கினதில் ரிங்குக்கு பீஸ் ரேட் தான் போட்டிருந்தாங்க. அந்த ரிங் 1098 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு 3% GST போட்டிருந்தாங்க. பிரேஸ்லெட் 12 கிராம் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் 3595 கொடுத்துருந்தாங்க. செயின் 8.5 கிராம் இருந்தது. அதோட ப்ரைஸ் 2642 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கு 3% GST போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பெரம்பூர் BRTயில் நான் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ராசியான கடை. ஸோ நான் ரெகுலராக அங்கே தான் வாங்குவேன். இந்த பொருள் எல்லாத்துக்கும் ரீசேல் வேல்யூ இருக்குது. எப்போ வேணாலும் கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கவினன் மஹி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.